சிவவாக்கியரோட பாடல்ல எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல், ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடி இட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேன்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று உண்டு. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் புரியும். நீ எவ்வளவுதான் ஆடு வச்சிருந்தாலும், நாடே நீ கையில வச்சிருந்தாலும் எதுவுமே உனக்கு வந்து பிரயோஜனப்படாது. ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் குதிரை படை வச்சிருந்தாலும் யானை படை வச்சிருந்தாலும் எதுவும் முன்னாடி வந்து நிக்காது. அதே மாதிரி நீ மிகப்பெரிய ஒரு யோகியாக இருந்து நீ கோடி வாசி தேடினும், நீ கோடி கணக்குல நீ இந்த வாசி ஏத்தி அரைக்கிறதாலும் அதுவும் முன்னாடி நிக்காது. எது தெரியுமாடா முன்னாடி வந்து நிற்கும்? ஓடி இட்ட பிச்சை, நீ ஓடி இட்ட பிச்சை, உகந்த செய்த தர்மம், இது எல்லாமே எப்போ வந்து நிற்கும்? எப்ப யமன் வந்து உன் பாச கிட்ட வீசி அந்த உயிரை கொண்டு போகும்போது இந்த தர்மம் வந்து முன்னாடி நிக்குமா? டேய், இவன் நான் இங்க நியமிச்சிருக்கிற ஆளு, இவன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அது உங்களுக்கு வந்து நிக்கும். எப்படி வந்து நிக்கும்? சாடி விட்ட குதிரை போல். எப்படி ஒரு குதிரையை கழட்டி விட்டா எந்த போர்ஸ்ல வந்து நிக்குமோ அந்த மாதிரி ஒரு போர்ஸ்ல வந்து நிக்குமா தர்மம். தர்மம் செய்து பழகுங்க, வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல சுபிக்ஷமாக மாறும்.